Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தனா ரீசன்ட்டா WhatsAppல அவங்களோட பிரைவசி இஷ்யூ பாலிசி அப்டேட் கொடுத்திருந்தாங்க. சோ மக்கள் எல்லாரும் அத கொஞ்சம் எதிர்த்தாங்க. அத கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்காம இருந்தாங்க. பிரைவசி பாலிசி அப்டேட் கொடுத்தனால நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு செக்யூரிட்டி கிடையாது. WhatsApp இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும்போ சிக்னல் திடீர்னு ஒரு ஆப் எல்லாத்தையுமே கண்டு தெரிஞ்சு. சோ அதனால சிக்னலையும் டெலிகிராமையும் தேடி மக்கள் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இப்போ சிக்னல் எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் ஆண்ட்ராய்ட் பீப்பிள்ஸ் ஆண்ட்ராய்ட்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ சிக்னல் வெப்ல எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லி பார்க்க போறோம். பட் வாட்ஸ்அப் மாதிரி வெப் ஆப் கிடையாது. இது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி டெஸ்க்டாப் ஆப்ஸ் மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணி சிக்னலை நம்ம டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல சிக்னல் ஆப் எப்படி டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும், ஆண்ட்ராய்ட்ல என்னென்ன செட்டிங்ஸ்ல நம்ம எனபிள் பண்ணா நமக்கு அந்த டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ண முடியும், டெஸ்க்டாப்போட வெப் அண்ட் டெஸ்க்டாப் ஆப்ஸ்ல எப்படி சிக்னல் ஆப் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராவது டெஸ்க்டாப் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுக்காக காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிக்னல் யூஸ் பண்றீங்களா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சிக்னல் யூஸ் பண்றீங்களா இல்ல யூஸ் பண்ண போறீங்களா அதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போய் சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிக்னல் ஆப்பை டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் ப்ரௌசர் போய்க்குங்க. ப்ரௌசர் போய்ட்டு சிக்னல் டெஸ்க்டாப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வரதில் டவுன்லோட் சிக்னல் டெஸ்க்டாப்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் இதுக்கான டைரக்ட் லிங்க் நான் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஃபார் மொபைல், சிக்னல் ஃபார் டெஸ்க்டாப் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுங்க, ஆண்ட்ராய்டு டவுன் பண்ணிக்கலாம். ஐஃபோன் ஆர் ஐபேட் யூஸ் பண்ணால் ஐஃபோன் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன் ஃபார் விண்டோஸ், நம்மளோட விண்டோஸ் டெஸ்க்டாப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா டவுன் ஃபார் விண்டோஸ் இருக்குது. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ரெஃபர்ஸ் ஆகி நமக்கு கீழே ஃபைல் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. நீங்களே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 116 MB இருக்கு. கொஞ்சம் ஜாஸ்தி தான். வெப் ஆப் யூஸ் பண்ணியிருந்தா எவ்வளோ நமக்கு இருந்திருக்காது. பட் இது ஒரு ஆப் மாதிரி வச்சுக்கலாமே. அதாவது இன்டர்நெட்ல நம்ம மொபைல் எப்படி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றோமோ. பட் இன்னொன்று தெரிஞ்சுக்கிறேன். அதாவது கீழே கொடுத்துருக்காங்க டு யூஸ் சிக்னல் டெஸ்க்டாப் ஆப், சிக்னல் மஸ்ட் ஃபர்ஸ்ட் பி இன்ஸ்டால் இன் யுவர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இதில் ஒர்க் பண்ண முடியும். சேம் ஆஸ் வெல் அஸ் டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டு டெஸ்க்டாப் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நம்ம நெட் ஸ்பீடாக இருக்கனால இவ்வளோ ஸ்பீடில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 116 MB தான் இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் ஓகே, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எப்போ நமக்கு சரியாக இருந்திருக்கு. 116 யா ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஓப்பன் பண்ணலாம். இன்ஸ்டாலிங் செட்டப். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ஸ்டால் ஆகி முடிச்சவன நான் ஆண்ட்ராய்டில் சைடில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் எப்படி ஆண்ட்ராய்ட் ஆஸ் வெல் அஸ் டெஸ்க்டாப் பண்ணி ஆண்ட்ராய்டில் ஷோ பண்ணுறது உங்களுக்கான ஸ்க்ரீன் நான் காட்டுறேன். இப்போ இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான். லிங்க் யுவர் ஃபோன் டு சிக்னல் டெஸ்க்டாப். என்ன இருக்குது ஃபஸ்ட்டு இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம செக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஃபைலில் பார்த்தீங்கன்னா செட்டப் அஸ் நியூ டிவைஸ், கிரியேட் அண்ட் அப்லோட் ஸ்டிக்கர் பேக், ப்ரெஃபரன்ஸ், குயிட் சிக்னல். எடில் பார்த்தீங்கன்னா அண்டு, ரீடு, கட், காப்பி, பேஸ்ட் அண்ட் மேட்ச் ஸ்டைல், டெலிட் அண்ட் செலக்ட் ஆல். வியூவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சைஸ், ஜூம் இன் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறது அண்ட் டீபக் லாக் மற்றெல்லாம் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ்னு பார்த்தா மினிமைஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெல்ப்னு பார்த்தா ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அண்ட் மற்றெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபோரம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இது போக அப்பப்போ நம்ம இன்ஸ்டால் சிக்னலோட ஃபியூச்சர் அப்பப்போ அப்டேட் பண்ணலாம். என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வருது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் உள்ளே இருக்குது, அப்கமிங் வரதெல்லாம் நம்ம சேனல் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபைனலாக இதோட இன்டர்ஃபேஸ் எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மொபைலுக்கு நம்ம போவோம். மொபைல் நீங்கள் சிக்னல் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே நான் எனக்கு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சிக்னல் கிடையாது. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணோன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி லிங்க் டிவைஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ நோ டிவைஸ் லிங்க் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த QR கோட் ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ லிங்க் திஸ் டிவைஸ் நான் ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ லிங்க் திஸ் டிவைஸ் கொடுத்துட்டேன். ஸோ ரீட் ஆல் யுவர் மெசேஜ், சென்ட் மெசேஜ் இன் யுவர் நேம். இப்போ லிங்க் டிவைஸ் நம்ம கொடுத்துருவோம். இப்போ கொடுத்தோன்னா நமக்கு லிங்க் டிவைஸ் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே சூஸ் திஸ் டிவைஸ் நேம், டிவைஸோட நேம், சிஸ்டத்தோட நேம் இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் டெலிட் பண்ணிட்டு உங்களோட சிஸ்டத்தோட நேம் கொடுத்துக்கலாம். அல்லது உங்களோட நிக் நேம் எந்த வேணாலும் இருக்கலாம். நம்ம சேனலோட நேம் நம்ம கொடுத்துடலாம். அந்த ஜஸ்ட் நிக் நேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைஸோட நேம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபினிஷ் லிங்கிங் மொபைல் நம்ம கொடுத்துடலாம். சினெக்ட் கான்டாக்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ். நம்மகிட்ட ஒரு கான்டாக்டும் ஒரு குரூப்பும் கிடையாது. எதுக்கு சினெக்ட் பண்ணதுன்னு தெரியல. ஃபியூச்சரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிக்னலுக்கு மாறுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சிக்னல் நமக்கு சிக்னல் தராங்களான்னு சொல்லி, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு சிக்னல் தராங்களான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணிருக்கலாம்.
One eternity later. கான்டாக்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ் சிக்னல் கூட இருந்தால் எந்த ஒரு சிக்னல் வரலையே. நம்மகிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் சிங்க் ஆகுது. ரொம்ப நேரம் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணுவோம் எவ்வளோ நேரத்துக்கு தான் போகுதுன்னு சொல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த ஃபைல் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து நம்மளோட ஃபைல்ஸ் அதாவது நம்மளோட இதை கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ப்ரைவசி இஷ்யூக்காக வந்து நான் உங்களுக்கு நான் வந்து அதை ஹைட் பண்ணிடுறேன். வெல்கம் டு சிக்னல், செலக்ட் கான்டாக்ட் குரூப் அண்ட் ஷார்ட் சேட்டிங். அவ்வளோதான். நம்ம எப்போ வந்து சேட்டிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சிக்னல் இருக்காங்க, நமக்கு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, பட் அவங்களுக்கெல்லாம் வந்து நான் இன்னும் மெசேஜ் பண்ண கிடையாது. அவங்களுக்கு நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் தெரியும். பட் இவங்கெல்லாம் வந்து நம்ம ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அப்புறம் வந்து சிக்னல் போய் அவங்கக்கிட்ட சிக்னல் கொடுத்து நம்ம மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக வந்து நமக்கு இந்த சிக்னல் சேட் டெஸ்க்டாப்போட சிக்னல் இது அப்படி தான் இருக்குது. நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கான்டாக்டில் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற யாரெல்லாம் சிக்னல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஷோ ஆகும். அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து சேட்டிங் வந்து நம்ம கொடுத்துடலாம். இதில் நான் சொன்ன வந்து ஃபைல்ஸில் வந்து கிரியேட் அண்ட் அப்லோட் ஸ்டிக்கர் அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் தனித்தனி வீடியோவை நம்ம போடலாம். ஒரே வீடியோவில் வந்து போட்டால் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சேட்டிங்லாம் முடிச்சிட்டிங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் நீங்கள் கேட்டிங்க எப்படி பண்ணணும்னா, சேம் வந்து நீங்கள் மொபைலில் போய்ங்க. மொபைலில் போனீங்கன்னா அந்த லிங்க் டிவைஸ் கிளிக் பண்ணி வந்து நான் வந்து லிங்க் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிங்க் Geekyragul தான் நம்ம சேனலோட நிக் நேம் போட்டு வந்து கொடுத்தேன். பை அன்லிங்க் தி டிவைஸ் இட் வில் பி நோ லாங்கர் பை ஏபிள் டு சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜ். நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம அன்லிங்க் பண்ணோம்னா நம்ம இதை யூஸ் பண்ணி சென்ட் அண்ட் லாகின் எதுவும் ரிசீவ் மெசேஜ் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. நீங்கள் கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா அன்லிங்க் டிவைஸ் வந்து நமக்கு வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நோ டிவைஸ் கேஸ் லிங்க் நம்ம கொடுத்தாங்க. அவ்வளோ வந்து நம்ம ஃபைனலாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுவது குயிக் சிக்னல் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி இப்படி தான் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஸ்டெப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய ஒரு கஷ்டமான இதெல்லாம் வந்து கொடுக்குற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம். நீங்கள் மொபைலில் இருக்கிற சிக்னல் ஆப் போகிறீங்க, 3 டாட் கிளிக் பண்ணுங்கள், டிவைஸை லிங்க் பண்ணுறீங்க, உங்கள் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக QR கோடை ஸ்கேன் பண்ணுறீங்க. அவ்வளோதான். வேறு எந்த விஷயமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சேட் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர் கம்ப்ளீட் சேட் யூ வில் குயிட் அ சிக்னல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் என்னன்னா தனியாக ஒரு ஆப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் மாதிரி ஒரு தனியாக ஒரு வெப் மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் இது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்னல் ஆப்பை வந்து டெஸ்க்டாப்பில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோன்னு பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க. அதாவது சிக்னல் ஆப் வந்து எப்படி வந்து டெஸ்க்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இதோட வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். சிக்னல் பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சிக்னல் ஆப்போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடலாமா அதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அண்ட் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து சிக்னல் ஆப் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வெப் ஆப் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி டெஸ்க்டாப் ஆப் யூஸ் பண்ணி வந்து அவங்களும் சிக்னல் வந்து டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சேட் பண்ணலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேட் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.